இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தெய்வன், பாவத்தளையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவத்தளையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறை நாம் அனைவரும் இன்று சிறப்பித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன் அவனுக்கு? இன்றைய உலகம் பொன் பொருளை தேடி அலைகிறது. ஆன்மாவை பற்றி நினைப்பதற்கே நேரமில்லை. நிலையான நிறைவான வாழ்வாம் கடவுளை நாம் இப்போது தேடுகின்றோம். அவரை தேடும்போது, அவரோடு இணையும் போது நமது ஆன்மா மீட்கப்படுகிறது. கடவுளை மறந்து வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே
மனதுள்ளோர்க்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே எம்மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரை தூயவர், நீரொருவரை ஆண்டவர், நீரொருவரை உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனை மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் வாக்கு என்னை பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 7 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றிவிட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும் போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில் உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, என் உயிர் மீது உம்மீது தாகம் கொண்டுள்ளது.
கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின் வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. பல்லவி. கடவுளே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-2 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-2 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது எப்போதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 16ஆம் அதிகாரம் 21 முதல் 27 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மை அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர்
உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உலகில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கலவரம், கலப்படம், ஏமாற்று, இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சிந்தித்து பார்த்தால், மனிதன் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தூய பவுலடிகளார் அழகாக கூறுகிறார், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக. பலி செலுத்துவதற்கு பொருளை, பறவைகளை, விலங்குகளை மனிதன் பயன்படுத்தினான். ஆனால் இயேசு ஆண்டவர் தன்னையே கொடுக்கிறார் பலியாக. என்ன காரணம்? இந்த உலகில் வாழுகின்ற நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தன்னை அவர் பலியாக கொடுக்கிறார் சிலுவையில். அப்படி மீட்கப்பட்ட மக்கள் நாம் மீண்டும் அந்த கடவுளை விட்டு வெகு தொலைவில் பயணித்து கொண்டிருக்கிறோம். கடவுளை பற்றிய எண்ணம், அவர் நம்மை வாழ பணிக்கக்கூடிய வாழ்வு, இவையெல்லாம் மறந்து நினைத்தபடியெல்லாம் வாழலாம், நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்ற முறையில் இன்று உலகம் போய்கொண்டிருக்கிறது. கொரோனாவை விட மிகவும் ஆபத்து இதுதான். ஏனெனில் மனிதன் தன்னுள் இருக்கின்ற ஆன்மாவை காப்பதற்கு மறந்துவிட்டான். அந்த ஆன்மாவை காப்பதற்கான செயல்பாடுகளையும் மறந்துவிட்டான். அந்த ஆன்மாவை மீட்க வேண்டும் என்ற எண்ணமும் மனிதரில் இல்லை. எனவே உலகம் சார்ந்த எண்ணம், பணத்தை பற்றிய எண்ணம், பொன்னை பற்றிய எண்ணம், பொருளை பற்றிய எண்ணம், பிறரை எப்படி ஏமாற்றுவது என்ற எண்ணம், பிறரை எப்படி கெடுப்பது என்ற எண்ணம், இவைகளிலே மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான். எனவே மீட்கப்படாத நிலைக்கு தள்ளப்பட போகிறான். தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், தூய பலி உள்ள பொருளாக, உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அதே ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கடவுளின் திருவுளம் எது என்று நீங்கள் தேர்ந்து தெளிய வேண்டும். அப்போது எது நல்லது, எது உகந்தது, எது தீயது, எது தேவையில்லாதது என்று நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுளின் திருவுளம் எது என்று எந்த மனிதன் எப்போது உணர ஆரம்பிக்கிறானோ அப்போது அவன் தேர்ந்து தெளிகின்ற மனநிலையை பெறுகிறான். டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த தேர்ந்து தெளிகின்ற மனநிலை ஒரு மனிதன் பெறும்போதுதான் தன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சரியானது தானா, இது இந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்குமா, மகிழ்ச்சி கொடுக்குமா, அல்லது இந்த மனிதனின் வாழ்வை கெடுக்குமா, அவனது நிம்மதிக்கு பங்கம் விளைவிக்குமா என்று யோசிப்பான். இன்று தாயை, தகப்பனை, உடன் பிறந்தவர்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகின்ற மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிறர் வாழ்வை கெடுக்கவும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஆன்மாவை எப்படி மீட்டெடுப்பது என்பது ஒரு பெரிய சவால். கடவுள் இன்று நமக்கு அந்த எச்சரிக்கையும் கொடுத்து அந்த அழைப்பையும் விடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நமது பாவச் செயலை கண்டு நம்மை ஒதுக்குகின்றவர் அல்ல நம் கடவுள். அவர் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். அதைத்தான் தூய பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் மீண்டும் அவர் கூறுவார், கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு அவர் இரக்கத்தின் இருப்பிடம்.
அவரது இரக்கம் எப்போதும் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே நாம் பாவம் செய்து விடுவதால் நம்மை அவர் தள்ளி ஒதுக்கி வைப்பது இல்லை. அவரது இரக்கம் மீண்டும் மீண்டும் நம்மை மன்னித்து அவரோடு இணைத்து கொள்ளுகிறது. எனவே அவரது இரக்கத்தை பெற்று மனமாற்றம் அடைந்து கடவுள் விரும்புகின்ற, அவர் எண்ணுகின்ற வாழ்வை வாழ்ந்து ஆன்மாவை காக்க வேண்டும். எனவே நமது ஒவ்வொரு சொல்லும், நமது ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நமது அன்றாட ஜெபம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். கடவுளே, உமது திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். எனது சொல்லும் செயலும் வாழ்வும் நீர் விரும்புவதாக அமைய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு உம்மை நான் மறந்து போய்விடக்கூடாது. பிறரை பொறாமையால் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. கடவுளின் திருவுளம் என்னில் வெளிப்பட வேண்டும், என்னில் அது செயல்பட வேண்டும் என்று வரம் வேண்டி தொடர்ந்து வேண்டுவோம். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, இரக்கம் நிறைந்த கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம் தேவைகளை நிறைவேற்றி தர நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இதுவும் அடியோர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் தடம் புரண்டு கலங்கி உம்மால் மட்டுமே மீட்க முடியும் என்ற நிலையில் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் கடைக்கண் கொண்டு பாரும். அப்பா, துன்பங்களினாலும் நோய்களினாலும் கடன் தொல்லைகளினாலும் கஷ்டங்களினாலும் வருமானமின்மையினாலும் சரியான புரிதலின்மையினாலும் பல்வேறு தொல்லைகளை வேதனைகளை அனுபவித்து வருகின்ற உம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் அனுபவித்து வருகின்ற அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவர்களை மீட்டருளும் தேவா. இக்குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிலவ வேண்டும். கடலை ஆசீர்வதித்து மீன்வளத்தை பெருகச் செய்யும் ஆண்டவரே. கடலில் கஷ்டப்பட்டு தொழில் செய்கின்ற மீனவர்களுக்கு நல்ல மீன்பாட்டை தந்து மகிழ்ச்சிப்படுத்தும் ஆண்டவரே. தேவையான மழை பெய்யச் செய்து விவசாயிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேறு பல்வேறு வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் செய்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து
தங்கள் குடும்பங்களை வாழ வைப்பதற்கு தேவையான வருமானத்தை அவர்கள் ஈட்டும்படியாக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். குழந்தைகள், சிறார்கள், இளையோரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல புத்தியை, நல்ல நடத்தையை, நல்லொழுக்கத்தை, நல்ல ஞானத்தை, நல்ல அறிவை கொடுத்து காத்தருளும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்று தாரும். இறைவா, தக்க சமயத்தில் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்க வேண்டும். திருமணமாகி மகிழ்ச்சியோடு வாழுகின்ற குடும்பங்களை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியம் கொடுத்து உமது ஆசீரால் நிரப்பும் தெய்வமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் விரைவில் குணமடையும்படியாகவும், மற்ற மக்கள் இந்த தொற்றினால் பாதிக்கப்படாமல் பயம் தவிர்த்து நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியாகவும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் தெய்வமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அதிசய தாயினுடைய அன்பு பரிந்துரையால் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தும். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினரை ஆசீர்வதியும். எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். இந்த உலக மக்கள் அனைவரும் கலவரமின்றி, கலக்கமின்றி, பயமின்றி, சகோதர மனப்பான்மையோடு ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து உமது மாட்சியை தங்களில் வெளிப்படுத்த, உமது திருவுளத்தை வெளிப்படுத்தி வாழுகின்ற நன்மக்களாக வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை காத்தருள்வீராக. ஆமேன். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவே உம்மை மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் நீர் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரன் சூசை, எல்லா திருநிலையினர், இப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பெற்றோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க எங்கள் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித மத்தேயு ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். நெஞ்சுக்குள் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு
உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. நெஞ்சுக்குள் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. உன்னோடு கைகோர்த்து நான் செல்லும் பாதை ஒருபோதும் தவறாவதில்லை. என்னோடு நீ வாழும் சுகமான நினைவில் எதை கண்டும் நான் அஞ்சவில்லை. என் நெஞ்சமே நீ உன் இல்லமே, என் நெஞ்சமே நீ உன் இல்லமே. என்னோடு நிதம் வாழ வா தெய்வமே. நெஞ்சுக்குள் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான அன்பிலும் மகிழ்விலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். கடவுள் உடனிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே, அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, அம்மா, உன் முகம் கண்டு நான் கொண்டேன் மகிழ்ச்சி. அம்மா, என் இதயத்தில் நீ தந்தாய் அமைதி. அம்மா, உன் முகம் கண்டு நான் கொண்டேன் மகிழ்ச்சி. அம்மா, என் இதயத்தில் நீ தந்தாய் அமைதி. உன் அன்பினை சுவைத்து நாளும் நினைத்து உன்னிடம் நான் வரவே. உன் வாழ்வினை கண்டு உள்ளே உணர்ந்து நானும் மாறிடவே. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே, அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, நித்திய புகழ்ச்சிக்குரிய
பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ. மதங்களில் புதைந்தோ மனிதத்தை மறந்தோ, வேற்றுமை வளர்த்தோ இறைமையை தொலைத்தோ. உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உனதன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. நிறைவாழ்வு தரும் பலியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்தர் உறவினை சிதைத்தோம். பகைமையை வளர்த்தோம், பாசத்தை தொலைத்தோம், பாரினில் மாந்தர் உறவினை சிதைத்தோம். புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம், புது யுகம் படைக்கவே பலியினில் இணைகின்றோம். உன் புனித பலியிலே எமை இணைத்திடுவாயே, அருள் வாழ்வில் மகிழவே எமை மாற்றிடுவாயே. சிலுவை பலியில் சிறந்திட விரைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலரச் செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம்.